அவங்க வந்து கவிஞர் அல்ல. அவங்க வந்து ஒரு விருப்பத்தில், ஒரு மகிழ்ச்சியில ஒரு கவிதை சொல்றாங்க. அவ்வளவுதான். அது அப்படியே கடந்து போக வேண்டியதுதான். இது இவங்கன்னு இல்ல. யாரு பேசினாலும் எங்க தலைவரே கைதட்டுவார். இன்னமும் திருப்பி சொல்றேன், அந்த அம்மா பாடினதுக்கு அந்த அம்மா தான் பொறுப்பு. அதுக்கு என் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, தலைவரோ பொறுப்பு இல்லை. கவிஞர் கபிலன் வந்து அதில் ஒரு கவிதையை பாடியிருப்பார். செருப்பை வச்சு ஆட்சி நடத்தியது ராமாயணம், இன்னைக்கு செருப்பை வச்சு கட்சி நடத்துவது சீமாயணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவார். ஒரு பெண்மகளை வந்து இவ்வளவுக்கு கொச்சைப்படுத்துறாங்கன்னா அப்ப அயோக்கிய பயலுக யாரு? ஏங்க ஒரு கவிதையை பாடியிருக்காங்கன்னா அந்த கவிதையோட விட முடியாது, நீ ஒரு கவிதையை போடு. இல்ல அது தப்பு இல்லைங்க. ஒரு பெண்ணை வந்து நீங்க போன்ல வந்து மிரட்டினா லாடு லபக்குதாசா எங்கிட்டலாம் போதுனா அப்ப நாங்க வந்து உண்மையிலேயே கொட்டையை எடுத்து விட்டுருவோம். இதுல விளையாட்டுலாம் சொல்ல. சரி, அப்ப நீ யார் மேடையில் விவாதிக்கிறேன்னா அவர் கூட்டியாங்க, நான் அந்த அம்மா கூட்டியாரு, ஒன்றும் பிரச்சனை, மேடையில் வந்து விவாதிச்சு நடத்தி விட்டுருவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஒரு பெண்மகன்றால மிரட்டுறாங்க. இப்போ வந்து இது நான் அப்படி கொண்டு போனா திரும்பவும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வருமா, இல்லைனா வந்து இவங்களுக்குள்ள உள் ஒற்றுமை இருக்கா, இது வெளியில தெரியாம மறைக்கிறாங்களான்ற பல கேள்விகள் வருது. ஒரு அறிவான ஆளு தான் தலையிலே மண்ணவாரி தூக்கி போடுவாங்களா? உட்கட்சிக்குள்ள பூசல் அப்படிங்கிற ஒரு உளவியலான பேச்சுக்கள் இருக்குல்ல. யாருமே எதிர்கட்சிக்காரன் பேசாம இருக்கு, நாங்க தானே பேச முடியும். இப்போ அண்ணன் சீமா வந்து பாட்டு பாடலே தெரியாது. மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழிக்க வேண்டும், நாங்க போராடுறோம். என்னன்னா மது விற்கிற கட்சி கூட தானே நம்ம கூட்டணி. அதுதானே இப்போ நான் ஒழிக்க சொல்றோம்ல, ஒழிக்க போறாங்க நாங்கள் சொன்னதுமே. கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகளும் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் வருங்காலங்கள் நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்துருங்க, வந்து அரசியலில் குதிச்சிருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறோம். பேசி 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 அப்படியே முதல்வர் ஆக்கி விட்டாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கு. தலித் அமைப்பில் இருக்கிற யாருமே முதல்வர் அதுதானே வழியில் தான் நாங்கள் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் திராவிட மண்ணுன்றான், பெரியார் பூமின்றான், ஆகாமல் கிடக்குதுல்ல. நாங்கள் இதுக்கு துணை முதல்வர் வாங்க, தலைவர் துணை முதல்வர்லாம் வேண்டாம், நாங்கள் நேரடியான முதல்வருக்கு தான். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 அன்னைக்கு கொண்டாடப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு உரைகள் நிகழ்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பேசும் பொருளாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கேன். அது தொடர்ந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்கள் அவரோட கவிதை கூற்று அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் படித்தாங்க. அதில் இருந்தே நிறைய கேள்விகளும் சர்ச்சைகளும் வருது. முதல்ல என்ன அப்படின்னா, அந்த பிறந்தநாள் விழாவில் அப்படிப்பட்ட ஒரு உரையை அவங்க வாசிக்கும் போது திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து அதை ஆதரிக்கும் விதமாக சிரித்ததும், அதை கைத்தட்டி வரவேற்றதும் எந்த மாதிரியான ஒரு கோணமாக அரசியல் எடுத்துக்கிறதுங்கிற ஒரு முதல் கேள்வி வருது. அதாவது அவங்க வந்து கவிஞர் அல்ல, அவங்க ஒரு வழக்கறிஞர். ஆமாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து என் கட்சி கொடுத்து அவங்கள ஒரு கவிதை பாட சொல்கிறாங்க. அப்போ கவிதை பாடுவதற்கு முன்னால் நீ என்னென்ன கவிதையெல்லாம் பாட போகிறீங்கம்மான்னு வாங்கி நம்ம பார்க்க முடியாது. இப்போ தெரியும் ஒரு கவிஞர்கிட்டையோ இல்லை ஒரு வழக்கறிஞர்கிட்டையோ நீ என்ன பண்ண போகிறீங்க எது பண்ண சொன்னால் அவங்க வந்து ஒரு விருப்பத்தில், ஒரு மகிழ்ச்சியில் ஒரு கவிதை சொல்கிறாங்க. அப்போ அந்த கவிதை வந்து அங்கே இருக்கிற அரங்கத்தில் இருப்போர் ரசிக்கிறார்கள். அவ்வளவுதான். அதை அப்படியே கடந்து போக வேண்டியதான். நீங்கள் அதில் ஒரு காரணத்தை வச்சு இப்போ எங்கள் தலைவர் வந்து இது இவங்கன்னு இல்லை, யார் பேசினாலும் எங்கள் தலைவரை கைதட்டுவார். இதை வந்து பல மேடைகளில் பல தலைவர்களே சொல்லியிருக்காரு. தலைவர்களே வந்து இவர் வந்து இவரும் கைதட்டு ரசிப்பாருப்பா அப்படின்னு. அது மாதிரி யார் எந்த கருத்துக்கள் சொன்னாலுமே ஒரு இது பண்ணுறதே. அப்போ அந்த அம்மையார் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கு தலைவர் உடன்படுகிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு இது. சில பேர் அதுமாதிரி கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது தப்பு. இப்போ இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். போன ஆண்டு வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு நான் நடத்தேன். அந்த நிகழ்வில் வந்து மக்கள் கவிஞர் கபிலன் வந்து அதில் ஒரு கவிதையை பாடியிருப்பார். சரி, நிச்சயம் பார்த்துருப்பீங்க. கபிலன் தெரியுமில்ல? தெரியும். விஜய்க்கெல்லாம் வந்து ஓப்பனிங் சாங் போடுவார்ல, புலி உரும்புது நான் பாட்டு பாடக்கூடிய அந்த ஒரு பெரிய கவிஞர். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் அதை சொல்கிறேன், அந்த கருத்து ஒரு கவிதை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்லுவார்னா, செருப்பை ஆண்டது ராமாயணம், செருப்பை வச்சு ஆட்சி நடத்தியது ராமாயணம், இன்னைக்கு செருப்பை வச்சு கட்சி நடத்துவது சீமாயணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவார். இப்போ இது கூட நீங்கள் வந்து அவர் நாடறிந்த கவிஞர், நல்லா கேட்டுக்க, நாடறிந்த கவிஞர், அவர் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான பாட்டை சொல்கிறார். ஏன் பாட்டுனா, ஒரு இடத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் செருப்பை தூக்கி காட்டுவார். அந்த காலகட்டத்தில் அதை மையமாக வைத்து அவர் சொல்லுகிறார்.
அப்போ அன்னைக்கு கூட எங்கள் தலைவரை வந்து ரசித்தார், ம். நாங்களும் ரசித்தோம். அது எதார்த்தம் போயிடுச்சு. திருப்பி அண்ணன் சீமானே அவருக்கு ஃபோன் பண்ணி, "டேய், உன் கவிதை ரொம்ப பயங்கரமாக இருக்கிறா" அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு அதை ஒரு கருத்தாக வச்சு அந்த அம்மா வந்து நீ அப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு பெண்மகள் வந்து கவிதை பாடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வர்றீங்க. நீங்கள் என்ன, நான் உங்களை சொல்லவில்லை, அவங்க எதிர்ப்பாக களமாடுவார்கள். அது தப்பு இல்லை. அந்த பெண்மகளை வந்து நிறைய பேருக்கு வெறும் வழக்கறிஞர் தான் தெரியும். அவங்க தான் சாதி இல்லாத அந்த ஒரு சாதியில் வந்து இப்போ நம்ம சாதி போடுவாங்களே, உங்கள் சாதி போடுவாங்களா, அது மாதிரி சாதியற்றவர்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினா முதல் பெண்மகள் வாங்கின முதல் ஆள் தெரியும். அதான் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் ஒரு கவிதை பாடுறாங்கன்னா, இப்போ நீ போய் சீமான்ட்டே போய் சொன்னீங்கன்னா அவரே ரசித்து அவரும் கைதட்டிடுவார். ஏய் சூப்பராக இருக்குது இப்போ கவிதை அப்படின்னு கைதட்டுவார். தவிர நீங்கள் அதுக்கு போய் ஒரு இட்டுக்கட்டி ஒரு பெண்மகளை வந்து நீங்கள் தாக்குவது தவறான ஒரு செயல். அதை நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்பது அது அவர்தான் அதை விட தவறான செயல் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை தொடர்ந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து அரசியல் களத்தில் நம்ம வந்து 2 விதமாக இருக்கும். ஒரு வந்து சென்சிபிளான அரசியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வன்முறை கலந்த அரசியல். நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், நம்மளோட கடைசி நேர்காணலில் கூட நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் பேசும்போது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பற்றி அவங்க இருவரை பற்றி பேசும்போது உங்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்து வந்தது. எனக்கெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களும் அவங்களை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கடைசி நேர்காணலில் பதிவிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பாமக வந்து ஒரு வன்முறை அரசியலோ ஒரு வெறுப்பு அரசியலோ தொடர்ந்து பதிவிடுவாங்க. நம்ம சிதம்பரம் தொகுதியில் கூட என்ன சொன்னா, பானை உடைக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை முதல் நசுக்கப்படும் சொன்னோம். அப்ப ரசிக்கப்படும். அப்ப முதல் வார்த்தை அவங்கள்ட்ட இருந்தா வருது. அப்ப இந்த இடங்களே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, திருமாவளவன் as a sensible leader, sensible person அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துட்டு வரோன்ற பட்சத்துல அந்த ஒரு பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுது. திரும்ப பாத்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் விழால அதை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை வருது இல்ல, அழுகிய அல்லது கனிந்த ஒரு மாம்பழம் எரிந்து ஒரு மண்பானை உடையுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பிறந்த நாள் விழாவில் திருமாவளவன் ஐயா அவர்களை பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பல வார்த்தைகள் இருக்குது. அப்படிங்கிறத விட்டுட்டு அவரை எதிர்க்கிற அனைவரையும் அசைப்பாடுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது. ஐயா நெறியாளர் ஐயா அவர்களே, தம்பி அவர்களே, எங்கள் தலைவர் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். இப்போ அதுதான் சரி, ஓகே, நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் தலைவர் வந்து அப்படிப்பட்ட கருத்துக்களை எப்பயும் பேச மாட்டார். என்னையே கூப்பிட்டு சத்தம் போட்டார். ஏப்பா அவங்க பானையை உடைக்கிறாங்கன்னு சொன்னதுக்காக நீ கொட்டையை நசிப்பிடும்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க, அது நியாயமாப்பா அப்படின்னு சத்தம் போட்டாருங்க. அவங்க தான் ஒரு தவறாக பேசுகிறனால நீங்களும் தவறாக பேசலாமா, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு எங்களை வளர்த்துருக்கிறார். கண்டிப்பாக. இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்த வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்று புத்தனுடைய கருத்தே சொல்கிறார். புத்தன் சொல்கிறாரு, லவ் யுவர் எனிமின்பார், எதிராளிகளை காதலி அப்படின்றது புத்தனுடைய முக்கியமான கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் வளர்ந்தவர் தான் எங்கள் தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் அந்த கருத்துக்கு உடன்பட மாட்டார், நாங்கள் கட்சியும் உடன்படாது. சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் போகிறதுக்கு தேவையில்லை. அது ஏதோ கவிதை தானேங்க, கவிதையில் எதமானும் பாடுவாங்க. நிலாவை கூப்பிட்டா நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, உடனே நிலா வரப்போகுது. அது எதுக்காக பாடணும்? இப்போ திரைப்படத்தில் பாடினா அது பாடலாம் மாறிடுனே, ஒரு பெண்ணுக்காக மாறினா அது காதலாவோ அம்மாவோ தங்க அப்படி மாறிடும். ஆனால் இது எந்த இடத்துல பாடுறோம், யாருக்காக பாடுறோங்கிறதான் கவிதை வந்து எதிரில் இருக்கிறவங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா எடுக்க வேணாம். அவர் அண்ணன் தான் சீமான். அவர் மேடையில் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை எவ்வளவு கேவலமா கண்டிப்பா நான் வந்து அதை ஏத்துக்கிறேன். ரொம்ப மோசமான பேச்சு. உங்களுக்கு கலைஞர் கருணாநிதியோட கருத்தியல் ரீதியாக மோதலாம். அவரே பேசினார். பேசிட்டு திருப்பியும் தப்பு இல்லைன்னு சொன்னார். நான் திருப்பி பாடுவோம்னு சொன்னார். என்னை முடிஞ்சா கைது பண்ணுன்னு சொன்னார். ரைட்டா? அது ஒரு பக்கத்து இருக்கணும். எங்கள் தலைவர் ஏதாவது ஒரு இடத்தில் இது மாதிரி பேசியிருக்கிறாரு, இல்லை தொண்டர்களை இழிவாக ஏதாவது ஃபோனில் பேசி ரெக்கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஏதாவது சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் தலைவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கு கவிதை பாடியவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் அவருடைய கவிதைக்கு அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. நீங்கள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும். இப்போ யாருன்னா வேணுமா நான் நம்பர் தரேன், சினேகா தோழியோட நம்பர் தரேன், அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அந்த கவிதையை வந்து வாசிச்சதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க போல. நம்ம எக்ஸ் வலைதளத்தை திறந்தாலே அவங்களுக்கு வந்து நிறைய தரப்புகள்லேருந்து கால் போயிட்டு நீங்கள் எந்த தரவில் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு கட்டத்தில் மேலே நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, மேடை விவாதத்தை மேடையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃபோன் வந்து அவங்க கணவர்கிட்ட கொடுக்குற ஒரு இடர்பாடுலாம் அவங்க சிக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெண்மகளை வந்து இவ்வளவுக்கு கொச்சைப்படுத்துகிறாங்கன்னா அப்போ அயோக்கிய பயிலுக யார்? ஏங்க ஒரு கவிதையை பாடியிருக்காங்கன்னா அந்த கவிதையோட விட முடியாது, நீ ஒரு கவிதையை போடு, நான் யார் கொச்சைப்படுத்து, அந்த யார் கொச்சைப்படுத்துறது, யார் பேசுறது, எங்களுக்கு கூட அந்த அம்மா ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணல. மாதிரி பேசினா பொதுவெளி அநாகரிகம் ஆகிடுவானே. இல்லை அது தப்பு இல்லைங்க. ஒரு பெண்ணை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து மிரட்டினீங்கன்னா லாடு லபக்குதாசா, நீ திமுக கை மோதலாம் யாருன்னு தெரியல, எங்கிட்டலாம் மோதினாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து உண்மையிலேயே கொட்டையை எடுத்து விட்ருவோம், அதில் விளையாட்டுலாம் சொல்லல. அதெல்லாம் ஒரு பெண் வந்து பாடுனாங்கன்னா அது பாட்டோடு நிறுத்தணும், அவளை அதான் நாகரிகம். நான் எந்த கட்சிக்காரன்னு தெரியும், எனக்கு சத்தியமாக அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஜெனரலாக சொல்கிறேன், ஒரு பெண்மகள் வந்து ஒரு கவிதை பாடிட்டாங்க, ரைட்டா? பாடினது வந்து தப்பாக கூட இருக்கலாம்,
சரியா? எங்களுக்கு அது முரணா கூட இருக்கலாம், உங்களுக்கு கூட இருக்கலாம். அதுக்காக திருப்பி அந்த போனை போட்டு மிரட்டுறது கிரட்டுறதுலாம் அப்புறம் என்ன? அது வந்து நாகரிகம் இல்லைல்ல. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லண்ணே நான் ஏத்துக்கல. ஆனா இன்னொரு விஷயம் அவங்க கேட்கிற கேள்வி வந்து அவங்க மிரட்டல. நீங்க ஏம்மா பாடுன, யாரை கேட்டு பாடுன அப்படி அவங்க கேட்கல. எந்த தரவுல நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க, அந்த தரவுகளை கொடுங்கன்றதுதான் அவங்க வந்து நீங்க மேடையில வந்து விவாதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை தொடர்ந்து சரி, அப்ப நீ யார் மேடையில் விவாதிக்கிறேன்னு அவர் கூட்டியாங்க. நான் அந்த அம்மா கூட்டியாரு, ஒன்றும் பிரச்சனை, மேடையில் வந்து விவாதிச்சு நடத்தி விட்டுருவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த அம்மா தரவு இல்லாமல் பாடினாங்கல்ல, தரவோட பாடினாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லை. சரிங்களா? அப்ப நீங்க அவளை வச்சு தான் பாடணும். நீ யாரு நீ வந்து பொத்தாம் பொதுவில் கேட்டுக்கிறீங்க, யார் ஓப்பனா சொல்லுங்க பிரதர். எனக்கு தெரியாது, நான் உண்மையில அதை பார்க்கவே இல்லை. நான் வந்து வீடியோ கூட தரேன். பாமக கட்சியை சார்ந்த ஒரு யூடியூபர் அவர் சொல்லிட்டாங்க. ஒரு யூடியூபர், அதாவது பாமக கட்சியோட டிஜிட்டல் செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற டிஜிட்டல் வைஸ்ல அவர் தான் செய்தி தொடர்பாளர். அவர் கேட்கிறார் நீங்க எந்த தரவுல பேசுனீங்க அப்படின்னு. அடுத்த கால் திரும்ப பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போனை கொடுத்தாங்க. போன்ல பேசுறாங்களா? போன்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி வெளியில விட்டாங்களா? வெளில விட்டாங்க. அப்ப அதெல்லாம் சேட்டை தானே. ஏப்பா கவிதை பண்ண நீ ஒரு கவிதையை போட்டு விடு. நீ இதேமாதிரி ஒரு ஸ்டேஜை வச்சு நீ யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறையோ அந்த தலைவனை வச்சு நீ ஒரு கவிதையை போடு. கவிதை போடாமல் நீ போட்டேன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பெண்மகன்றால மிரட்டுறாங்க. இப்போ வந்து இது நான் அப்படி கொண்டு போனேன்னா அது தப்பாகி போயிரும்ல. அப்போ வழக்கு தொடுத்தோம்னா ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இப்போ அந்த யார் வெளியிட்டான்னு தெரியல, நான் உண்மையிலே பார்க்கல. ஒருவேளை வெளியில் கட் பண்ணி வெளியிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறேன், எதுக்கு நம்மனதை கண்டான் தப்பு பிரதர். இன்னமும் திருப்பி சொல்கிறேன், அந்த அம்மா பாடினதுக்கு அந்த அம்மா தான் பொறுப்பு. சரி, கரெக்டாக அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ தலைவரோ பொறுப்பு இல்லை. அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்தில் தான் நீ வெல்லணும். கருத்து தான் காரணம். ஓகே, நீங்கள் என்னப்பா தரவுன்னு கேட்குறீங்களா? அப்போ யார் அது? எந்த கட்சிக்காரங்க? நீ பாமகன்றீங்களா? அப்போ பாமக ஒரு காலத்தில் நாங்கள் வந்து பானையை உடப்போம்னு சொன்னது நீங்கள் தானே. அப்போ வந்து குடிசையெல்லாம் போய் தீ எரிப்போம்னு சொன்னது நீங்கள் தானே. சொன்னீங்களா? சொல்ல ஒரு காலத்தில் அவங்க எரிச்சிங்களா? வேலை பண்ணீங்களா? அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு உங்களை கேட்டோமா? சரி, ஏதோ லூசு பையில பேசுகிறாங்கன்னா கம்மு தானே இருந்தான், அமைதியானே இருந்தான். அதுமாதிரி அமைதியாக இருந்துட்டு போய் நீ ஒரு இதை போடு. இப்போ ஐயாவுக்கு வந்து ஐயாவுக்கு பிறந்தநாள் முடிஞ்சிச்சு. அவருக்கு ஆமாம் பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடு. இப்போ ஒரு இதை போட்டு நிகழ்ச்சியை போட்டு கொண்டாடி நீ ஒரு பாட்டை போடுப்பா. இது என்ன பிரச்சனை? இது எதுக்குப்பா தேவையில்லாமல் அந்த அம்மாவை ஏன் மிரட்டிட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து முதல் கேள்விக்கு தொடக்கத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த அம்மா ஒன்றும் கவிஞர் கிடையாது தம்பி, அந்த அம்மா ஒரு வழக்கறிஞர். அவங்க பேசுகிறத நாங்கள் போய் திருத்தி பார்க்க முடியாது. அதே நேரம் அந்த பிறந்தநாள் விழா மேடையில் யார் யார் என்ன பேசுகிறாங்கிற திருத்தம் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் மேடை நாகரிகத்தை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு கவிஞர் போய் ஒரு கவிதையை வாசிக்கிறாரு, ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா, இப்போ கபிலன் மாதிரியான ஆட்கள் பேசும்போது கண்டிப்பாக எதை பேசுவாருங்கிற நம்ம ப்ரெடிக்ஷன்லேயே தெரியும். அவர் தப்பாகவே பேச மாட்டார், தொழில்கார் பேச மாட்டார்னு தெரியும். அப்போ ஸ்னேகா போன்றவர்களும் அதுக்கு அடுத்து வந்து நிறைய பேச்சாளர்களும் ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ இங்கே இருக்கவங்க ஃபில்டரைஸ் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, கருத்துரிமை வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன்ல, எல்லா கட்சியிலையும் பேச முடியாது. சரி, எல்லா கட்சியிலையுமே வந்து தலைவர்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நீங்கள் வந்து எதாவது பேசி பண்ண விட மாட்டேன். அப்போ எனக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, எந்த பவுண்டரிலையும் இல்லை, எந்த பெஞ்சு மார்க்கும் இல்லை. கரெக்டாக? அப்போ நான் பேசலாம், என் கருத்தை சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, என் கட்சியில் இருக்கிற எல்லாருமே சொல்லலாம். ஆனால் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, கருத்தியல், அதை உள்வாங்கி தான் பேசுகிறேன். நம்மாடு பொத்தாம்போக்கில் யாரும் பேச முடியல. அது மாதிரி எங்கள் தலைவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். வா நீ என்ன கவிதை பாடுற, உன் கவிதை கொடு அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் பாடுறது ரைட்டு, நீங்கள் ஏற்கனவே கவிதை பாடியிருக்காங்களா அவங்க எங்கேயோ, அதை பார்த்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்கள வந்து இன்னமும் சொல்லப்போனால் அவங்க ஏற்பாடு செய்து கூட நாங்கள் இல்லை. சரி, அதில் ஐயா வந்து அந்த இஸ்லாமிய ஐயா ஒருத்தர் உட்காந்துருந்தார்ல, நல்ல பேர் கவிஞர், அந்த ஐயா தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க டீமையே. இந்த பக்கெட்டு 3 அந்த பக்கெட்டு 3 ஐயா தான் ரெடி பண்ணது. அப்போ அந்த ஐயா வந்து கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், அனுமதி கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அதோடு சார்ந்தது, இதை வந்து கட்சி சார்ந்து கொண்டு போகக்கூடாது. இன்னும் நான் இப்போ நேரடியாக இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் எனக்கு புரிகிறது. அது உங்கள் ஒரு பெண்மகள் என்பதற்காக நீங்கள் மிரட்டுகிறீர்கள், அது தப்பு. அவங்க வழக்கறிஞர் கேஸை போட்டுருவாங்க. அப்புறம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பிலாம். நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் மிரட்டுற மாதிரி மிரட்டிடாதீங்க, அதில் மிரட்டுறது தப்பு. ஏன்னா இதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெண்மகள் அப்படிங்கிறதுனால அவங்க பேசுகிறத மற்ற கட்சிகள், இப்போ நாம் தமிழரை குறிப்பாக எடுத்துக்கோமே, அவங்க வந்து பல கட்சிகளை பேசினாங்க. அதில் குறிப்பாக நாம் தமிழரை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அதான் வெட்ட வெளியாக முதல்ல பப்ளிஷ் ஆகிறதுக்கான ரீசனே தான். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இந்த காலத்தில் அரசியல் காலத்தில் நவீன கோமாளி அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேடை ஏறி பேசினா தம்பிகள் எல்லாம் ஏமாளினோன்னு தான் இது அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டது. அது தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா பாமக அவர்களை ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுவார்கள், இடஒதுக்கீடு கேட்டு போய் நிற்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இது ஒரு ஆண் பேசியிருந்தா அது சரியா இல்லைனா அது தவறா? அது அந்த நிலைப்பாடு உங்கள்ட்ட எப்படின்னு இருக்கு? யார் பேசினாலும் ஒரு தலைவரை வந்து இகழ்ந்து பேசக்கூடாது. அதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிற எங்கள் தலைவருடைய கருத்து. அது சங்கத்தமிழன் கருத்து இல்லை. சங்கத்தமிழன் கூட இகழ்ந்து பேசுவேன். ஆனால் எங்கள் தலைவர் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு எங்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் நானே சொல்கிறேன், நான் வந்து சீமா அண்ணனை பற்றி ஒரு இடத்துல பேசிட்டேன். அப்போ எங்கள் தலைவர் நேரடியாக கூப்பிட்டு என்னை வந்து வார்ன் பண்ணார்.
நீ அந்த வேலை வச்சுக்கப்படாது, அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாது. அவர் ஒரு லீடர், ரைட்டாக? லீடருக்கு மரியாதை கொடுத்தேன், நீங்கள் பேசணும்னா அதுலேருந்து நான் பேசுகிறதே இல்லை. இப்போ கூட நான் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தான் நான் பேசியிருக்கிறேன், கரெக்டாக? இது என் கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடு. அதை விட்டுருங்க. இப்போ இது வந்து அவங்க வந்து ஒரு பெண் மகளுங்க, நீங்கள் அப்படி தாங்க பார்க்கணும். பெண்ணு வந்து ஏங்க இவ்வளோ பேசிட்டு இப்போ நீங்களாவது நான் ஒன்றும் சொல்லலை சீமான் கட்சின்னு. சீமான் கட்சியில் அவன் தலைவரே வந்து பாடினார்லங்க. அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளரே சாட்டை துரைமுருகனே பாடினார்ல, செருப்பெல்லாம் வச்சு காட்டினார்ல, அவரே நிறையா பேசியிருக்கிறாருங்க. அவங்க கட்சிக்கார அது ஒரு பெண்மகளே வந்து அதெல்லாம் வந்து கிசுறுலாம் பேசியிருக்கிறாரு. எக்கச்சக்கம் அவரால் குண்டக்க மண்டக்க பேசக்கூடிய ஆளு தான். அப்போ இந்த மாதிரி பேசினது வந்து என்ன அது ஒன்றும் பெரிய தப்பாக பேசுங்க. திருப்பி சொல்லி நான் கூட கவிதை கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏமாளி கோமாளின்னு ஏதோ சொல்கிறீங்க. அரசியல் காலத்தில் நவீன கோமாளி, இவர் மேடை ஏறி பேசினால் தம்பிகள் எல்லாம் ஏமாளி அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் வந்து சிலைடையிலாவது ஏதோ பாடியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சரி, இப்போ வன்னியர் சொன்னார்னா வன்னியர்ஸ் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும். நான் எங்கள் தலைவர் பேசும்போது நான் போனேன் அங்கே, கரெக்டாக? அவர் என்ன பேசினான்னு தெரியல. அப்போ அவர் பேசுனது என்னன்னு சொல்லுங்க, வேணுமா கேட்போம். அவரும் வந்து பல கருத்துக்கள் சொன்னார். பல கருத்துல முக்கியமாக என்னன்னா, தலித் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலித்துக்குள்ளே இருந்துட்டே இன்னொரு தலித் உள்குத்து குத்திட்டு இருக்காங்க, உள் ஒதுக்கீடு கேட்டு அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரியான வார்த்தைகள் விட்டார். ஸோ இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து தலித் அமைப்புக்கான தலைவர்கள் யார்? இப்போ வந்து நான் தான் தலைவர் அப்படிங்கிறத இவங்க போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இல்லை, இதில் வந்து யாருடைய மனதும் புண்படலைங்க. அவர் என்னங்க அது மனது இப்போ அந்த முதல் கவிதை சொன்னீங்க. இவர் கவிதையில் நீங்கள் சொல்ல ஒரு அரசியல் பேசுகிறாருங்க. அரசியலில் வந்து உள்ஒதுக்கீடுல அவரோட நிலைப்பாடை சொல்கிறாரு, சரிங்களா? அந்த நிலைப்பாடு வந்து கட்சி நிலைப்பாடாக இருக்காது, தலைவரோட நிலைப்பாடாக இருக்காது. நாங்கள் வந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றோம், சரிங்களா? அப்போ எல்லா எளிய மக்களும் நம்மை விட மிகவும் நீ எங்கே வரீங்கன்னு தெரியுது. இப்போ அருந்ததியுடைய உள் ஒதுக்கீடுக்காக நீங்கள் வரலாம். அது இவங்க வந்து திசை திருப்பி விட்டாங்க. எங்கள் தலைவர் தாங்க முத உள் ஒதுக்கீடுல 3 விழுக்காடு வருவதற்கு எங்கள் தலைவர் தாங்க முக்கியமான காரணம். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி கொண்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டது எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் மட்டும் அன்றைக்கி கையெழுத்து போடாமல் இருந்திருந்தால் அது இதே அப்ரூவ் ஆகிருக்காது. நாங்கள் ஏன் கையெழுத்து போட்டோம்? அவங்க பாவங்க. இன்றைக்கி போய் நீங்கள் சேரிகளில் போய் பாருங்கள். சேரியில் இருக்கிற வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் அருந்ததி மக்கள். அவங்களுக்கு எந்த வகையான வாழ்வாதாரங்களும் முறையாக இல்லை. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு SC-ஏன்னு இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து உள்ஒதுக்கீடுல இன்றைக்கி பல பேர் டாக்டர் ஆகியிருக்கிறாங்க, பல பேர் இன்ஜினியர் ஆகியிருக்கிறாங்க. இது சிறப்பு தானே? அதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதில் வந்து என்ன எங்கள் தம்பி என்ன பேசிட்டாரு அப்படிலாம் ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க. நீ அரசு வேறு ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாரு தவிர அப்படிலாம் எங்கள் தலைவருக்கு அந்த கருத்துக்கு மறுப்பாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி எங்கள் கட்சியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்கள் மற்ற ஆள் பேசுறதுலாம் வந்து கேட்கக்கூடாது எங்கள்கிட்ட. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என் கருவே வந்து இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் 17 தலைவர் அவர்களோட பிறந்தநாள் விழா நடந்தது தெரியும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 18 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கலைஞர் அவரோட உருவப்படம் பொறித்த அந்த ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. அங்கே திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தம்பி முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சொன்னதா, அதை நம்ம எல்லாருமே வீடியோ பார்த்துருப்போம். சொல் பேச்சு நம்ம கேட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாம் அது வீடியோவை பார்த்தோம். இது மாதிரியான ஒரு முதல் மரியாதையோ இல்லை இது மாதிரியான ஒரு முக்கியத்துவம் ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் மக்களுக்கு பெரிய அளவில் இருக்குல்ல இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுலேருந்து. இல்லை நீங்கள் வந்து சொன்ன கருத்து வந்து இன்னும் ஆழமாக நீங்கள் கேட்கணும் கேள்வி. எப்படி கேட்கணும்னா, எங்கள் தலைவர் வந்து அவங்க அழைத்தார்களா அழைக்கவில்லையா, பார்த்தார்களா பார்க்கலையான்னு நீங்கள் வந்து கேமராவை எடுத்து உங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். முதல் வரிசையில் எங்கள் தலைவர் தான் உட்காந்துருப்பார். முதல் வரிசையிலேயே அவங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க, அவங்களுடைய தலைவர் வந்திருக்கிறாரு ராஜ்நாத் சிங்கா, அவங்க வந்து வந்திருக்கிறாரு. அதுக்காக வந்து வாங்கப்பா உங்கள் தலைவரெலாம் வந்து உட்காருங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு சொல்லுதானே தவிர வேற ஒரு கருத்தும் இல்லை. அதை வந்து பெருசாக நம்ம பில்டப் பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாணயம் வெளியிடுறாங்க. நாணயம் அதுக்கு வெளியிடுறாங்க. அவர் 100 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேர்தலில் வந்து தோக்காத ஒரே தலைவர் அவர் தான். தோல்வியே அவர் சந்திக்கலைங்க. ஏறக்குறைய தோல்வி கூட சந்திக்காது வந்து MG ராமச்சந்திரன் கூட தான். ஆனால் அதே நேரத்தில் அவரை விட பல முறைங்க 10-13 முறை எத்தனை முறை சொல்கிறாங்க. இந்தியாவில் யாருமே இல்லையா. ஒரு காலத்தில் இவரை சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி தான் நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அரசியலே ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு ஒன்று வெளியிடும் பொழுது பிஜேபிக்காரரை கொண்டாந்து வெளியிடுறதான சிறப்பு. இன்றைக்கி அவங்க ராமர் கோயிலை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவரையும் கேட்ட ராமர் வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு கேட்டாரா கேட்கலையா? பயங்கரமாக கேட்டுருக்காருல்ல. அவன் எவனாவது வந்து இந்த ஏகலைவன் கதையை அதெல்லாம் சொல்லாங்கன்னா அடி பிரிச்சிரும்னா ஒரு கவிதையை அவர் சொல்லியிருப்பார். அந்த காலத்திலே ஏகலைவன் கட்டவரில் வெட்டினா அவனையும் சாம்புவனை கொலை செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவனால யாராவது இங்கே வாய் வந்து பேசுனீங்க தோலை உரிச்சிரும் அப்படின்னு ஒரு கவிதை பாடுவார். அவளை பாடின அவரே உடைய ஒரு நாணய வெளியீட்டு விழாவிற்கு RSS பின்புலம் உள்ள பிஜேபியுடைய முக்கியமான தலைவர் வந்து அவரே வெளியிடுகிறார். அவரே அவர் நினைவிடத்தில் வந்து வீர வணக்கம் செலுத்துகிறார்.
பிஜேபி சார்ந்த அத்தனை தலைவர் வந்திருக்கிறார் என்றால் இது மாபெரும் வெற்றி. நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே தவிர வேற எதுவும் வந்து உள் குத்தா உள் நோக்கமா எதுவும் பார்க்கக்கூடாது. இப்பண்ணே நீங்க சொல்ற நீங்க வேற அட்வான்ஸா அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களே உள் குத்து அப்படின்னு. நான் இப்போ கேட்க போற கேள்வி அப்படிதான் இருக்கும். இதனால அதை நீங்க அப்படி கருத வேணாம். என்ன அப்படின்னா பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில இருக்கும்போது அவங்க போயிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடத்தை பார்த்தாங்களா, அஞ்சலி செலுத்தினாங்களா, இல்லைனா பாஜகவோட மேலிடத்துல இருந்து யார் யார் வந்து பார்த்தாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் கோவிந்த் வேற ஒரு விஷயமா தாங்க தமிழகம் வந்திருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாணயம் வெளியீட்டு விழாவில் இருந்தார். இதை முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி ஐயாவோட நினைவிடத்தை போய் அஞ்சலி செலுத்துறாரு. பல விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமையை பார்க்கும்போது திரும்பவும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வருமா, இல்லைனா வந்து இவங்களுக்குள்ள உள் ஒற்றுமை இருக்கா, இது வெளியில தெரியாமல் மறைக்கிறாங்களான்ற பல கேள்விகள் வருதுண்ணே. அதாவது யாராவது ஒரு விவரமான ஆள், ஒரு அறிவான ஆள் தான் தலையிலே மண்ணை வாரி தூக்கி போடுவாங்களா? இல்லை ஏதாவது நல்லா தெரியும் என்னமோ சொல்லுவாங்க, இல்லை பாதாள கிணறுக்குள்ளே தானே போய் குதிப்பாங்களா? அப்படிலாம் யாரும் குதிக்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் யாரும் குதிக்க மாட்டாங்க. சொல்கிறத கேளுங்க, பிஜேபியோட எந்த கட்சி போனாலும் காலி ஆயிரும். இது எல்லாமே தளபதி ஸ்டாலினுக்கு தெரியும். இது என்னன்னா ஒரு உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி. நம்ம தமிழக முன்னாள் முதல்வருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிடுறான். அந்த நாணய வெளியீட்டுக்கு இவங்களை கூட்டியாராங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பல்டி குமாரை நம்பி இருக்கிறாங்க, நிதிஷ்குமாரை. இங்கிட்டு வந்து நம்ம நாயுடுவை நம்பி இருக்கிறாங்க. இப்போ அவங்க கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல். அப்போ இவங்க ஏதாவது வெளியில இருந்தால் ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க தான் இறங்கி வந்திருக்கிறாங்களே தவிர திமுகவுக்கு ஒரு தேவையும் இல்லை. சரிங்களா? அதனால் கூட்டணி வருவதற்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை. ஏனால் அவரே இன்னைக்கு காலையில் ஒரு மன்றத்தில் பேசிட்டார், அறிக்கையும் கொடுத்துட்டாரு. எந்த காலத்திலையுமே நான் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுக்கும் அறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடுக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி கோட்பாடுக்கும் எதிராக இருக்க மாட்டேன்னு. இந்த 3 பேருடைய கோட்பாடே சனாதானத்தை வேற இருப்பது தான், ஜனநாயகத்தை வென்றெடுப்பது தான். அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீ சந்தேகிக்க தேவையில்லை. நிச்சயமாக யாரும் தனக்குத்தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாட்டாங்க. இப்போனே அண்மையில் வந்து ஒரு அரசியல் கருத்து வந்து மக்கள் மனதில் வந்து பெரிய அளவில் ஒரு உளவியல் தாக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா தொடர்ந்து இங்கே நடக்கப்படும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு திருமாவளவன் அவர்கள் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். நிறையா மேடைகளில் திறந்த வெளியிலே ஓப்பனாக பேசிடுறாரு. இங்கே வந்து சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, அச்சுறுத்தலில் தானே இருக்காங்க. இங்கே வந்து அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில் கூட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் முதல்ல குரல் கொடுத்ததே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து திமுக உங்களோட கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த விஷயங்களை சொல்லும்போது உட்கட்சிக்குள்ள பூசல் அப்படிங்கிற ஒரு உளவியலான பேச்சுக்கள் இருக்குல்ல, அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்கட்சியில் இது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குமா நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருமே எதிர்கட்சிக்காரன் பேசாமல் இருக்கும்போது நாங்கள் தானே பேச முடியும். இப்போ அண்ணன் சீமா வந்து பாட்டு பாடலே தர்றாரு, அவரை எடுத்து கலைஞர் எடுத்து பாட்டத்தையும் போடுறாரு, இல்லை சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு கருத்தியல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குன்னு எடுத்து கேட்கணும்ல. நாங்கள் தான் கேட்குறேன். நாங்கள் வெறும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கு இப்படி கொலை பண்ணிட்டான்னு கேட்கலாம், எல்லா கொலைக்கும் தான் கேட்குறோம். ஏன்னா வெறும் கொலையாக நடக்குது, அங்கங்கே நடக்குது, கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் இன்வால்வ் ஆன பிறகு தான் இவன் உண்மையான குற்றவாளி இல்லை, உண்மையான குற்றவாளி கண்டுபிடிங்கன்னா இன்றைக்கி பல பேர் வர்றாங்க. 22 23 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. அதுமாதிரி தமிழகத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். தொடர்ந்து நாங்கள் வந்து ஏறக்குறைய 15 முறை வந்து தமிழக அரசாங்கத்தை எதிர்த்தே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வேங்கவை ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே நேரத்தில் அந்த பெண்மகள் பெண்மகளை வந்து கொலை பண்ணிட்டாங்கள கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி, அதுக்கு நாங்கள் தான் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்புறம் வந்து திருநெல்வேலியில் அந்த சின்ன துறை வாயில் வெட்டிட்டாங்கல்ல, அதை எதிர்த்து நாங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அங்கே இருக்கிற சாதி கொடுமை எதிர்த்து நாங்கள் தான் போராடினோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடில் அங்கே இருக்கிற சாதி பிரச்சனை எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து என்னென்ன பிரச்சனை வருது எல்லாத்தையும் எதிர்த்து. அதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் கேட்டுக்குங்க. அக்டோபர் 2ஆம் தேதி மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழிக்க வேண்டும் நாங்கள் போராடுறோம். அதுக்காக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை, அது மாநாடு, பெண்களை திரட்டி மாநாடு நடத்த போகிறோம். அவ்வளவு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நடத்தும்போது இங்கே பிரச்சனையாக வரும். அதெல்லாம் பிரச்சனை வராது, அவங்க திரும்பி சரியாகிடுவாங்க. மதுவை ஒழிக்கணும்னா மது விற்கிற கட்சி கூட தானே நம்ம கூட்டம். அதுதானே இப்போ நான் ஒழிக்க சொல்கிறோம்ல, ஒழிக்க போகிறாங்க நாங்கள் சொன்னதுமே. அதுக்கே பெரிய தைரியம் வேணும். அப்புறம் பாராட்டுறதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி கேட்குறீங்களே கேள்வி. எல்லாரையும் நான் கூப்பிட்றேன். இந்த நேரத்தில் நாங்கள் மதுவை ஒழிக்கின்ற அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சியில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் பெறப்பட்டு வாங்க. எங்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்த போகிறோம். கள்ளக்குறிச்சியிலேயே எங்கே வந்து கள்ளச்சாரம் விற்று மக்கள் செத்தாங்க அங்கே கூட திமுக கூட கூப்பிட்றோம். திமுகவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வாருங்கள், வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். மதுவை ஒழிப்போம், டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம். இதே டாஸ்மார்க் இழுத்து மூட வேண்டும் என்று அந்த காலத்தில் தளபதி ஸ்டாலினே போராடினார்ல, அக்கா கனிமொழியே போராடினாங்களே, கூட்டலாம் இருக்கிற இதெல்லாம் கேட்குறோம்ல.
பாராட்டி விடுங்க, அப்படி ஒரு பாராட்ட போடுங்க உங்க சேனல் மூலமாக. கண்டிப்பா இது மூலமா ஒரு தாக்கம் நடந்ததுன்னா மிகப்பெரிய நிச்சயமா பாராட்டு. மக்களுக்காக நாங்க போராடுறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்ட அந்த கேள்வியோட நீட்சியாவே இதை கேட்க நினைக்கிறேன். ஏன் வந்து உங்க கூட்டணிக்குள்ள பூசல் நடக்குது அப்படின்னா, இதுக்கும் பிறந்தநாள் விழாவை தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தனிக்கொடி ஐயா முதற்கொண்டு பேசிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சி மீதுமே வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதுல வந்து தனிக்கொடி ஐயா ஒருத்தவங்களுக்கும் தமிழ் என்பது எப்படி அப்படின்ற மாதிரியான சொன்னாங்க. அதாவது வந்து இப்போ தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ் இப்படி, எல்லாருக்கும் ஒரு தமிழ் சொல்லும்போது ஐயா கலைஞர் அவர்களை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொன்னாரு, இது மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான தமிழ் வந்து நிகழ்ச்சி தமிழ். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் தமிழை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி நான் தமிழுக்கான ஒரு ஆள் வந்து போர்ட்ரை பண்ணதுக்கான ஒரு விஷயமா தான் தமிழ் பயன்பட்டது. ஆனால் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் எழுச்சி தமிழா இருக்கு. தமிழை வந்து எழுச்சி அடைகிறதுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி தனிக்கொடி ஐயா பேசுறாரு. அதை தொடர்ந்து வர அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாமகவாக இருக்கும், பல கட்சிகளை வந்து சாடியும் அவங்க செய்கிற ஒரு விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்க பொழுது, இன்னும் வந்து 2026 தேர்தலுக்கு வெகு காலம்லாம் கிடையாது, இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சை இப்பே வைக்கிறாங்க. தமிழ் தேசியத்தோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு. தமிழ் தனிக்குடி அந்த கவிஞர் அவர் ஏதோ ஒரு கவிதை பாடிருக்கான்றதுக்காக கூட்டணி உடையுமா நீங்க பாட்டு கொண்டாந்து போடுறீங்க. அது பின்னாடி இருக்க கேள்வியோட நீச்சி அது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்னா தொடர்ந்து வந்து மக்களுக்குள்ள ஒரு உளவியல் இருக்கு. இது மாதிரி திமுகவை எதிர்க்கிறாங்க, தொடர்ந்து வந்து எங்கள் மீது தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் வந்து அண்மை காலங்களா நிறைய இடங்களை சொல்றாரு அப்படின்னு. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க சொல்லி தானே வந்து நம்ம ஐயா முன் வரிசையில உட்கார்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சது. ஐயா வைரமுத்து இருந்தார்ல, வைரமுத்துக்கு பக்கத்துல எங்க தலைவர், இந்த பக்கத்து வந்து அண்ணன் முத்தரசன். சரி, அதை காட்டினாங்க 2-3 முறை காட்டினா, நீங்க பார்க்க விட்டீங்க இல்ல, உங்களுக்கு எங்கடா பிரச்சனைக்கு கண்டுபிடிக்கிறோம்னா குறியா இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல பிரதர், கூட்டணி எல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்ப நாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறோம், நீ கேட்டதுக்காக சொல்றேன். இப்ப இந்த கூட்டணியில் இருக்கிறோம். 2026 என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றத வந்து தலைவர் தான் வந்து திட்டமிட முடியும். அதை நம்மள மாதிரி இளைஞர் அணியில இருந்து பயிற்சி சொல்லிக்கிறோம்னா கட்சியை விட்டு நம்ம கரெக்டாக தூக்கிடுவாங்க. அதனால் கவனமாக வந்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு பொதுப்படை சிந்தனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா சீமான் அவர்கள் முன்னாடியே அதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணார். தம்பி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கோ, நாங்கள் ஒன்றா பயணிக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சொன்னார் தம்பிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். போக போக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பக்கத்துலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதுனால அந்த கூட்டணி பேச்சு எல்லாமே கள்ளக்குறிச்சி தேர்தலோட முடிஞ்சு போயிடுச்சு. அதே நேரம் விஜய் அவர்களும் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி சார்ந்து நாங்கள் கூட்டணி வைப்போம் வைக்கலன்னு எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து மறைமுகமான பல பேச்சுகள் ஓடுதுனே. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகளும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இரண்டுமே தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி தான். அப்போ இவங்க மூலமாக வந்து ஒரு புது ஆளுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே. அதாவது பாவங்க, அவர் என்ன கொடியவே வந்து இன்னும் அறிவிக்கலை, 22 அறிவிக்கலை, இன்னமும் வந்து மாநாடு எங்கே நடத்த போகிறோன்றதும் சொல்லலை. அவர் எதோ இடம் கூட கிடைக்கணும், அவர் ரொம்ப வருத்தத்தில் வண்டியில் கிடைச்சிருந்துன்னா சூப்பர் தான், ரைட்டா. இது எல்லாம் செஞ்சு வரட்டும். இப்போதைக்கு வந்து என்னென்னா, எங்கள் தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஃபோனில், அண்ணன் வாழ்த்துக்கள்னு. அதே மாதிரி எங்கள் தலைவர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு நட்பு ரீதியாக தான், நாகரிகம், நட்பு, அன்பு, அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வருங்காலங்கள் நம்ம பார்ப்போம், அதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வருங்கால அரசியலில் அவர் என்ன வகையான உத்திகளை கையாளுறாரு, எப்படி இருக்காரு, ஏது இருக்காரு, அதை பார்த்துட்டு அதை எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட அவரை வந்து நாங்கள் வாழ்த்துறோம், பாராட்டுறோம். வந்துருங்க, வந்து அரசியலில் குதிச்சிருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். குதிச்சுட்டாரு, குதிச்சு நீந்த சொல்லணும். நீந்தாமல் இருக்கிறாருல்ல, நீந்தினா தானே தெரியும் எப்படி நீச்சல் அடிக்கிறாருன்னு தெரியும். அப்போ நம்ம முடிவு எடுத்துக்கிறோம், ரைட்டரா நல்லா நீச்சல்காரரா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். பல முதலைகள் வாழக்கூடிய ஒரு ஏரியா, குளமா, கடலானே தெரியாது. அவன் டான்ஸ் நல்லா ஆடுவார் படத்தில், சூப்பரா, ரைட்டா. அதுமாதிரி அரசியல் எப்படி குதிச்சு நீச்சல் அடிக்கிறார நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருட பிறந்த நாள் வந்து இந்த அளவு பேசும் பொருளா மாதிரி இருக்கல தலைவர் அவரோட பிறந்த நாள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மூலமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? அதாவது தலைவர் வந்து அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம் அப்படின்னு தலைவர் பதிவு செய்வார். சரி, இப்போ அவருக்கு வந்து 62 வயசு ஆயிடுச்சு. 62 வயசில் ஒரு விழா நாங்கள் நடத்தும் போது இது ஒரு பேசும் பொருளாக வந்திருக்கிறது என்றால், அப்போ எங்கள் தலைவர் வந்து அரசியலில் ஒரு பேசும் பொருளாக மைய சக்தியாக விளங்குகிறார் என்பது மறைமுகமாக ஒரு செய்தியாக வருது. நேர்முகமாகவே அது முக்கியமான ஒரு நேர்முகமாக வருது. சூப்பர், நல்லா எடுத்து கொடுத்தீங்க. நல்ல நேர்முகமாக யாருமே புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவராக தானே அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகி ரொம்ப பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து அப்படியே வந்து டெவலப்மெண்ட் பண்ணி பேசி அப்படியே முதல்வர் ஆக்கி விட்டாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கு. மக்கள் பார்த்து அவரும் சொல்லிட்டாரு வந்து தலித் அமைப்பில் இருக்கிற யாருமே முதல்வர், அதுதானே வழியில தான் நாங்கள் பேசுகிறோம். யாருமே நீ வந்து இப்போ வந்து முதல்வர் வேட்பாளர்னா நீங்கள் யாரும் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் தலைவருடைய வேட்பாளர் பேர் வரல, அந்த ஒரு வழி. இன்னொன்று வந்து தமிழகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஏறக்குறைய 8 சிஎம் ஆகிட்டாங்க. மாயாவதி அங்கே ஆகிட்டாங்க. 62 இங்கே வந்து முக்கியமான ஆள் ஒருத்தருக்கு காங்கிரஸ்கார் 1962 ஆனார். இப்போ இத்தனை பேர் ஆகிருக்கும் போது தமிழ்நாட்டில் திராவிட மண்ணுன்றான்,
பெரியார் பூமின்றான், ஆகாமல் கிடக்குதுல்ல. ஆனால் ஆனால் நல்ல சிறப்பு அப்படின்றது எங்கள் தலைவர் கோபமே இருக்குண்ணே, பெருமளவு கோபம். என்னன்னா துணை முதல்வர் பதவிக்கு கூட வந்து எதுக்கு ஐயாவோட பேர் வந்து நீங்க யார் ரெஃபர் பண்ண மாட்டீங்க, உதயநிதி அவர்கள் வரட்டும்னு சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சொல்றீங்கன்ற ஒரு கோபம் இருக்குல்ல. அது அவங்க கட்சிங்க, நீங்கள் வேற. அவங்க கட்சியில் போய் எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? நாங்கள் ஒரு 4 எம்எல்ஏ. அதெல்லாம் வந்து நீ கேட்குற கேள்வியே தவறான கேள்வி. அப்படிலாம் இல்லை. நாங்கள் இதுக்கு துணை முதல்வர், தலைவர் துணை முதல்வர்லாம் வேண்டாம். நாங்கள் நேரடியான முதல்வருக்கு தான். ஏங்க அவன் வந்ததுமே கையங்க. இப்போ தான் நீங்கள் வந்து இவரை பற்றி பேசுனீங்க, யாரை பற்றி? விஜய் பற்றி பேசுனீங்க. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்களாம் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாங்க? நேரம் விஜய் ஓட்டு நினச்சிடாதீங்க. விஜயை வந்து எங்கேயும் சின்னதெல்லாம் நிற்கல. நேரடியாக வர 2026 எலெக்ஷன் முன்னாடி போடுறோம். இது ஒரு பட்ஜெட் இது மாதிரி, ஒரு மெகா படம் மாதிரி. கரெக்டாக அந்த படம் மாதிரி பிளான் பண்ணி போகிறாரு. எல்லாரும் எங்களால் 35 வருஷமாக அந்த மக்களுக்கு உழைத்து இருக்கிறார். அதுக்காக நாங்கள் ஏன் வரக்கூடாது? ஆனால் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக முதல்வர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்காக தான் வந்து பெரும்பான்மையான மக்களுமே வெயிட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க, அதாவது இத்தனை வருடம் வந்து திருமாவளவன் ஐயாவை வந்து ஆதரவு கொடுத்து வளர்த்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு நீங்கள் அங்கீகரிமான ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தானே எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், உறுதியாக. அது தெரியுது, உங்களுடைய பேச்சிலேயே தெரியுது. மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறார்கள் தலைவர் உருவாக்க வேண்டும் என்று. அதை நோக்கி நாங்கள் நகர்வதற்கான செயல் திட்டங்களை இறங்கி செயல்படும். ரைட், கடைசியில் என் பக்கம் திருப்பி விட்டீங்க. இல்லை, நீங்கள் யார்? நீங்கள் மக்களில் ஒரு பிரதிநிதியால. அப்போ உங்களுடைய இது வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்பது உங்கள் கேள்வி இல்லை. மக்கள் பக்கத்துலேருந்து நீ என்ன சொல்கிறீங்கன்னா, எழுச்சி தமிழர் அடுத்து முதல்வரை ஏன் ஆகக்கூடாது மக்கள்லாம் விரும்புகிறாங்கன்ற ஒரு கருத்தை பதிவு செய்யுங்க. அது யதார்த்தமான கருத்து தானே. ஓகே, காத்திருந்து பார்ப்போம். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.